வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். சக்தி டிவி குளோபலோடாக சர்வதேச ரீதியிலிருந்து எங்களோடு இணைந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சேயாவை கொலை செய்ததை கொண்டையாவின் சகோதரர் ஒப்புக்கொண்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்தில் அறிவிப்பு. பிள்ளைகளின் பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கிய நியூஸ் ஃபர்ஸ்டின் பிள்ளைகளுக்கான செயற்திட்டம் கிளிநொச்சியிலும் காலியிலும் ஆரம்பம். அரசாங்கத்தின் விவசாயம் செய்யப்படாத அனைத்து காணிகளையும் உணவு உற்பத்திக்காக பயன்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி கிளிநொச்சியில் தெரிவிப்பு. ஜெனீவா மனித உரிமை பிரேரணைக்கு அமைய உள்நாட்டு பொறிமுறையினூடாக பதில் வழங்குவதற்கு ஜப்பான் பூரண ஒத்துழைப்பு. உதா கம்மான திட்டம் மீண்டும். அரசாங்கத்திற்கு சொந்தமான விவசாயம் செய்யப்படாத அனைத்து காணிகளையும் எதிர்காலத்தில் உணவு உற்பத்திக்காக பயன்படுத்தப் போவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இரணிமடுவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தி தேசிய திட்டத்தின் தேசிய நிகழ்வு இன்று இரணிமடுவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதியை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் வரவேற்றார். எமது நாட்டின் அபிவிருத்திக்காக அனைத்து நாடுகளும் உதவிகளை வழங்கும், அனைத்து சர்வதேச அமைப்புகளும் உதவிகளை வழங்கும். எமக்கு எதிரிகள் கிடையாது, எமக்கு எதிராக செயற்படும் அரசு தலைவர் ஒருவர் கிடையாது. அதனால் இந்த நாட்டை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு இதுவே சிறந்த காலப்பகுதி என நான் நினைக்கின்றேன். உணவு உற்பத்திக்காக அனைத்து பகுதிகளையும் நாம் பயன்படுத்த உள்ளோம். அதேபோன்று உடனடியாக அந்த காணிகளை உணவு உற்பத்திக்காக பயன்படுத்துமாறு எவ்வித பயன்பாட்டிற்கும் இல்லாத தனியார் காணி உரிமையாளர்களுக்கு கூற வேண்டும். அப்படி இல்லை என்றால் உணவு உற்பத்திக்காக வேறு யாருக்காவது தற்காலிக குத்தகைக்கு வழங்குமாறு கூறுகின்றேன். அரசு மற்றும் தனியார் காணிகளில் செய்கை செய்யப்படாது, அதனை வெறுமனை வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பங்களை வழங்க முடியாது. அரச காணிகள் வெறுமனை காணப்படுமாயின் அதற்கான காரணத்தை உரிய அரசு அதிகாரியிடம் நான் கோருவேன். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களில் ராணுவம் பயன்படுத்திய 613 ஏக்கர் காணியை உரிமையாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வும் இதன்போது இடம்பெற்றது. பின்னர் ஜனாதிபதி இந்த தேசிய நிகழ்வை ஆரம்பித்தார். இதேவேளை விவசாயிகளுக்கு பசுக்கள் மற்றும் விதைகளும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. இரணிமடு பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மீன் வளர்ப்பு மத்திய நிலையத்தையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். அத்துடன் ஜெர்மன் நிதியுதவியுடன் இரணிமடு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டு வரும் தொழிற்பயிற்சி நிலையத்தையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஃபோமியோ குஷிடாவை இன்று சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். மனித உரிமை பேரவையின் பிரேரணைக்கு அமைய உள்நாட்டு பொறிமுறையை முன்னெடுப்பதற்கு தமது நாடு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். கொட்டதினியாய சுருமி சேயா சதோமியை தாமே கொலை செய்ததாக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கொண்டையா என்று அழைக்கப்படுகின்ற துனேஷ் பிரியசாந்தவின் மூத்த சகோதரன் ஏற்றுக்கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கொண்டையா மற்றும் அவரது சகோதரன் ஆகியோர் மினுவாங்குடி நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனா். கொலையை ஏற்றுக்கொண்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க விரும்புவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர். இதற்கமைய இன்றைய தினமே ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் சந்தேக நபரை நீதிவான் ஒப்படைத்துள்ளார். அத்தோடு கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்குட நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சேயா சதோமியின் கொலையை ஏற்றுக்கொண்டுள்ள கொண்டையாவின் மூத்த சகோதரனை மரபணு பரிசோதனைக்குட்படுத்துவதற்காக ஜின்டெக் நிறுவனத்துக்கு அழைத்து செல்லுமாறும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வீட்டில் இருக்கும் போது சிறுமி சேயா காணாமற் போனார். சேயாவின் சடலம் வீட்டிற்கு 200 மீட்டர் தொலைவில் இருந்து கண்டுபிடிப்பு. சிறுமியின் கொலை தொடர்பில் 17 வயதான பாடசாலை மாணவனும் 35 வயதான ஒருவரும் கைது. கைது செய்யப்பட்ட இருவரும் விளக்கமறியலில்.
சிறுமி செய்யாவின் கொலை தொடர்பில் கொண்டையா எனப்படும் துனேஷ் பிரியசாந்த கைது. கைது செய்யப்பட்ட 17 வயதான பாடசாலை மாணவரும் மற்றைய சந்தேக நபரும் விடுதலை. சம்பவம் தொடர்பில் கொண்டையாவின் சகோதரர் கைது. நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக எனும் நாடளாவிய விசேட விழிப்புணர்வு திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வித்யா மற்றும் சேயா சதௌமி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை கண்டித்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரையான நடைப்பயணம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இந்த நடைப்பயணத்தை முன்னெடுத்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுக்கும் இந்த நடைப்பயணம் யாழ் பஸ் தரிப்பிடத்தில் இன்று காலை ஆரம்பமானது. இந்த நடைப்பயணத்திற்கு பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். பாடசாலை மாணவி வித்யா மற்றும் பல சிறுவர்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற பாலியல் வன்புணர்வு மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களை இல்லாதொழிக்கும் முகமாக இவ்வாறான குற்றவியலில் ஈடுபடுவோருக்கு உயர்ந்தபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபை வடபிராந்திய ஊழியர்களாகிய நாங்கள் நடைபயணத்தை மேற்கொண்டு இந்த மகஜரை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிப்பதற்காக இன்று தொடர்ந்து ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களோட இங்கிருந்து கொழும்புக்கு வராட்டிலும் பரவாயில்ல, தங்கள் இயன்ற தூரம் தங்களுடைய வீட்டில் இருந்தாவது 1 கிலோமீட்டர் தூரமாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய வேணும். ஒத்துழைப்பு செய்தால் இது வெற்றி அளிக்கும். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த நடைப்பயணம் சாவகச்சேரி பளை வழியாக கிளிநொச்சியை இன்று சென்றடைந்தது. எதிர்வரும் 11ஆம் தேதி இந்த நடைப்பயணம் கொழும்பில் நிறைவடையுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. ஹட்டன் பகுதியில் தமது உயிருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி தோட்ட தொழிலாளர்களால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டுவரெலியா பிரதான வீதியினை மறைத்து இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் மேஃபீல்ட், சாமஸ் மற்றும் ஆகில் தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மேஃபீல்ட் தோட்ட பகுதியில் உள்ள கட்குவாரியில் பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்படுவதால் தாம் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அனர்த்தங்கள் எதுவும் இடம்பெறாது என்ற உத்தரவாதத்துடன் இந்த கட்குவாரி ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கற்பாறைகள் தகர்க்கப்படும் போது கற்கள் சிதறி மலையின் கீழ் உள்ள தோட்ட குடியிருப்புகளில் வீழ்வதாகவும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கீழே இருக்கும் மேல எங்களுக்கு மேல கல்வெடி வைக்கிறாங்க, பச்சை அரைவாசி வெடிச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் இல்ல. இன்னைக்கு அரசாங்கத்திலே எந்த விதமான அவங்க போர்ட்லாம் போட்டு போயிட்டாங்க, இதுக்காகட்டு யாரும் போவாதீங்க, இதுக்காகட்டு பாதிக்கும் அப்படின்ட்டு. எங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க தான் இருக்கு, மொண்டிசிரி ஸ்கூல் இருக்கு. எங்க பிள்ளைகளுக்கு யாரு உத்தரவாதம் 1500 அடிக்கு கீழே இருக்கும். இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை கட்குவாரி வேலை திட்டத்தினை தற்காலிகமாக நிறுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி திணைக்களம் அறிவித்திருந்தது. எனினும் இந்த கட்குவாரியின் அனுமதி பத்திரத்தை முழுமையாக ரத்து செய்யுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். எனினும் ஹட்டன் போலீசாரின் தலையீட்டின் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெல்லாவளி களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் முன்னெடுக்கப்பட்டு வந்த மறியல் போராட்டம் இன்று மாலை கைவிடப்பட்டுள்ளது. காட்டு யானைகளின் தாக்குதல்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என தெரிவித்து போர்த்தீவு பற்று வெல்லாவளி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக சுமார் 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இன்று காலை 8 மணி தொடக்கம் இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். வெல்லாவளி, திக்கோடை, 35ஆம், 36ஆம், 37ஆம், 38ஆம் காலனி, புதுமுன்மாரிச்சோலை, பலாலிவேம்பு, பீலியாறு, வேத்துச்சேனை உள்ளிட்ட காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓடுற வேலையா இருக்கு. 5 உள்ள இந்த எங்களால இருக்கேன் இல்ல, எங்களை கொண்டு காட்டோரிக்கிட்டாங்க எங்களுக்கு இருக்கேன் இல்ல, நாங்க சாவணும், எங்களை கொண்டு கடல்ல இல்லைங்க. இதுக்கு ஒரு நீதி தொடங்க, எங்களால முடியாது இருக்கிறதுக்கு, இதுக்கு ஒரு நீதி தொடங்க. எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த அட்டகாசமான யானை தாக்கத்திலிருந்து விடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். காப்பாத்துங்க அரசாங்கம் நாங்க விட மாட்டோம். எப்படியோ 5 நாளைக்குள்ள எங்களுக்கு முடிவு தரணும். எங்களுக்கு யானை
அரசாங்கத்தின் போது அரசாங்கமா சட்டமா இல்ல நீதியா இவ்வளவு காலத்துக்கு நாங்க எங்க ஊடு வாசல வந்து பாருங்க நீங்க எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. நேற்று இரவு 3ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ள யானை வந்து 1-10 புள்ள 2 பேர் நாங்க உயிர் போற யார் வனவிலங்கு பாதுகாப்பு வராம விட்டுருந்தா எங்க அவ்வளவு பேர் யாரை கொண்டிருக்கும் பிடியில இருந்து விடுவீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வெள்ளாவளி களுவாஞ்சிக்குடி வீதியூடாக மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை பகுதிகளுக்கான வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை காட்டு யானைகளால் ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பிலான சந்திப்பு போரத்தீவு பற்று பிரதேச சபையில் இன்று பிற்பகல் நடைபெற்றது. இதில் மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ், ராணுவ கட்டளை அதிகாரி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் பிரசன்னமாக இருந்தனர். இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து வீதி மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு சென்ற மாவட்ட அரசாங்க அதிபர் மக்களுக்கு உறுதிமொழிகளை வழங்கினார். ஆனா ராணுவத்தோட சேர்ந்து நாங்க எத்தனையோ ஆபரேஷனை செய்திருக்கோம். அதனாலதான் பவுனதீவு, பட்டிப்பள மற்ற பிரதேசங்களில் இந்த யானை செயல்பாடு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. இதுக்காக பிரதேச செயலாளர்களை கூப்பிட்டு பிரதேச செயலக மட்டத்தில் தனியான குழு ஒன்று அமைச்சு ஊர் மக்களோடையும் ஊர்காவல் படையோடும் சேர்ந்து இந்த யானை ஒழிப்பு நடவடிக்கையை செய்ய சொல்லி நான் எத்தனையோ தரம் பிரதேச செயலாளர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனினும் தொடர்ச்சியாக வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மாலை வேளையில் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வெள்ளாவளி பிரதேசத்தில் எழுந்துள்ள காட்டு யானை பிரச்சினை தொடர்பில் மக்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து வனஜீவராசிகள் பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் SD ரத்நாயகவிடம் வினவிய போது ஒற்றை யானையின்றே குறித்த பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து வீடுகளை சேதப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அந்த யானையை பிடித்து விரைவில் சரணாலயம் ஒன்றில் விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் நிலுவைச் சம்பளத்தை அடுத்த வாரம் அளவில் வழங்க முடியும் என தெரிவித்து தலைமை அலுவலகத்திலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடிதத்தை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிடுமாறு கோரப்பட்டுள்ள போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து 18வது நாளாகவும் போராட்டத்தை தொடர்கின்றனர் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள். நிலுவை சம்பளத்தை வழங்குமாறு கோரி வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் கடந்த 18ஆம் தேதி முதல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அடுத்த வாரம் அளவில் நிலுவைச் சம்பளத்தை வழங்க முடியும் என தெரிவித்து தலைமை அலுவலகத்திலிருந்து கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் 18 நாளாக சம்பளம் இல்லாத போராட்டத்தில் இருந்திருக்கோம். 18 நாளைக்கு பிறகு பேப்பர் ஒன்று வந்திருக்கு. எங்களுக்கு பேப்பர் ஒன்று வந்திருக்கு. சம்பளம் போராட்டத்தை கைவிடா சம்பளம் தரலாம். பிரசாத் சேர் அவர்கள் இந்த பேப்பருக்கு தானே நாங்கள் இவர் தெரிந்த ஏன் சேருக்கு இந்த சம்பளத்தை தந்து ஓடின பேப்பர் அனுப்பல. பேப்பர் தான் நாங்கள் முந்தி இந்த பேப்பர் நாங்கள் ஏமாந்தது காணாதா? எங்கட முகாமைக்கு நம்புகிறாடி நாங்க எப்படி இந்த பேப்பர் நம்புறோம்? இந்த பேப்பரா காட்டி நாங்க 18 நாளா போராடுறோம். இந்த பேப்பரை திண்டா எங்களுக்கு பசி நின்றுமா? ஏற்கனவே அந்த பேப்பருக்கு வாக்குறுதி தந்ததுக்கலாம் எங்களுக்கு நன்மை அழைச்சிட்டா இல்ல. எங்களை வழிநடத்துற முகாம் இந்த பேப்பர் அனுப்பிட்டு அங்க இருக்கு. ஏன் வந்து எங்கள்கிட்ட இந்த பிரச்சனை தீர்க்கலாதா? பிரச்சனை கேட்கலாதா? பிரசாத் சார் அவர்கள் இந்த எங்களை பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன வக்கில்லையா? அவருக்கு ஏன் அவர் இவ்வளவு நாளைக்கு எங்களுக்கு இந்த பேப்பரை மட்டும் 18 நாளே போறோம். எனக்கு இந்த பேப்பர் எங்களுக்கு இந்த தொழிலாளி அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? இதுக்கு பூரா நாங்க வீதியிலாகி போராடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். தமக்கான தீர்வு கிடைக்கும் வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக கடதாசி ஆலை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2ஆம் தேதி அன்று எமக்கு பொது முகாமையாளர் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று கிடைத்துள்ளது. அதில் 3 மாத சம்பள நிலுவையும் எமக்கு இவ்வாரம் வழங்குவதாக கடிதம் ஒன்று தந்துள்ளார். இதன் பிரகாரம் எமது சம்பளம் கிடைக்கும் வரைக்கும் கடிதத்தை நம்புவதற்கில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் கடந்த 2014 மார்ச் ஏப்ரல் சம்பளம் தருவதாக இதே போன்ற கடிதம் ஒன்று CA காம்பீட்டிங் அத்தாரிட்டி சைன் பண்ணி எமக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்னும் அந்த சம்பள நிலை வழங்கப்படவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து தொழிற்சாலையின் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 3 தசாப்த காலமாக நாட்டில் நிலவிய யுத்தத்தினால் தமது உறவுகளை இழந்து வாழ்பவர்கள் ஏராளம். பல்வேறு துன்பியல் அனுபவங்களை எதிர்கொண்டு கனத்த இதயத்துடன் வாழும் ஒரு குடும்பத்தின் கதை அடுத்து. இளைய மகனின் வருகைக்காக காத்திருக்கும் தாயே ஸ்ரீரஞ்சனி தேவி. கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியில் மீள்குடியேறி வாழ்ந்து வரும் இந்த தாயும் பிள்ளையின் வருகைக்காகவே காத்திருக்கிறார். தனது பிள்ளையை பிரிந்த அந்த தருணத்தை இந்த தாய் இவ்வாறு விவரித்தார். 2009 வட்டுவாளுக்குள்ள போய்தான் வட்டுவாளில் வச்சுதான் மகனை கண்டன. தலையில காயத்தோட டிராக்டர்ல ஏற்றி ஆமிக்காரட்டு டிராக்டர் தலையில காயத்தோட ஏற்றினது. அது பிறகு இன்னும் நாங்கள் இந்த இதுவும்
ஆனால் அவரை பற்றி எதுவுமே தெரியாது எங்களுக்கு. மகனை பற்றி எந்த எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக திரும்பி வரணும் எங்களுக்கு. ஃபுல்லாக தான் கணவரையும் இழந்துட்டோம். ஃபுல்லாக தான் திரும்பி வரணும்ன்றதுலாம் இருக்கிறோம். கந்தசாமி அயந்தன் எனும் தனது மகனின் வருகைக்காய் வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கும் இந்த தாயின் கனவு நனவாகுமா? உலக குடியிருப்பு தினத்தின் தேசிய மாநாடு வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் இன்று இடம்பெற்றது. கொழும்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க மற்றும் பிரதி அமைச்சர் இந்திக்க பண்டார உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் உருவச்சிலை திரை நீக்கம் செய்யப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை வீடமைப்பு மற்றும் அபிவிருத்தி தகவல்கள் அடங்கிய கண்காட்சியை அமைச்சர் சஜித் பிரேமதாச திறந்து வைத்தார். இதன் பின்னர் இடம்பெற்ற சர்வ மத வழிபாடுகளின் பின்னர் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. நாங்கள் பாரிய வர்த்தக நிலையங்களை ஆரம்பித்தோம். ஆர்கேட் இண்டிபெண்டன்ட் மற்றும் குதிரை பந்தய திடல், அதேபோன்று மிதக்கும் வர்த்தக நிலையம் என்பவற்றை ஸ்தாபித்தோம். ஆனால் அவை இன்று பல மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படும் நிறுவனமாகியுள்ளது. மின்சார கட்டணத்தை கூட செலுத்த முடியாத நிலையில் அந்த வர்த்தக நிலையங்கள் காணப்படுகின்றன. நான் மிகவும் கவலையுடன் கூறுகிறேன். ஆர்கேடில் ஒரு பாரிய மீன் தொட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் கண்ணாடி மாத்திரம் 350 லட்சம். தொட்டிலில் உள்ள ஒரு மீனின் விலை 65,000 ரூபாய். இவை இன்று கொண்டு நடத்த முடியாத நிலையில் உள்ளன. இறுதியில் பருப்பு, சீனி மற்றும் எரிபொருள் என்பவற்றுக்கு வரி விதித்து பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டு நடத்த வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. இந்த சமூக அநீதியை நீக்க நாம் தீர்மானித்துள்ளோம். இதன் பின்னர் அமைச்சர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிட்டார். அமைச்சர் அனைத்து தரப்புகளிடமிருந்தும் ஒத்துழைப்புகளை பெற்று 100 நாட்களுக்குள் 50,000 வீடுகளை அமைக்கும் அந்த பாரிய திட்டத்தை ஆரம்பிக்கும் இலக்கை அன்று அறிவித்தோம். இன்று 38,000 வீடுகளை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட உதாகமான வீட்டு திட்டத்தை மீண்டும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்க உத்தேசித்துள்ளோம். இந்த திட்டத்திற்காக எமது அமைச்சுக்கு இவ்வாண்டில் கிடைக்கப்பெற்றுள்ள ஒதுக்கீட்டில் 240 மில்லியன் ரூபாவை பயன்படுத்த உள்ளோம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் 38 உதாகமான திட்டங்களை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறோம். உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிப்பத்திரம் வழங்குதல் மற்றும் கண்காட்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஃபோமியோ குஷிடாவை இன்று சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். மனித உரிமை பேரவையின் பிரேரணைக்கு அமைய உள்நாட்டு பொறிமுறையை முன்னெடுப்பதற்கு தமது நாடு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சர்வதேச மட்டத்தில் இலங்கையின் நற்பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைப்பதற்காக புதிய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய வலயத்தில் சமாதானத்தையும் அபிவிருத்தியையும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஜப்பானின் பங்களிப்பு அவசியம் என்பதனை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இதன்போது கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு பேரவையில் ஆசனம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு ஜப்பானுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை இலங்கை வழங்கும் என பிரதமர் உறுதியளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து டோக்கியோ நகரில் ஜப்பானில் உள்ள வர்த்தக சமூகத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதாக, இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக ஒரு விசேட பிரதிநிதி குறிப்பிட்டார். இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நாட்டு வர்த்தக சமூகத்தின் தலைவர் கூறியுள்ளார். இலங்கையின் எதிர்கால அரசியல் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் தொடர்பிலும் பிரதமர் அந்த நாட்டு வர்த்தக சமூகத்திற்கு தெளிவூட்டினார். இலங்கையில் எதிர்கால சந்ததியினருக்கான புதிய பொருளாதார முறைமையொன்றை வகுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்காக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை பின்பற்ற உள்ளோம். இது வெற்றிகரமான நடவடிக்கை என நினைக்கின்றேன். சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் ஊடாக ஆசியாவில் உள்ள இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் சீனா போன்ற நாடுகளுடன் இணைந்து செயற்பட நாம் எண்ணியுள்ளோம். ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து GSP சலுகையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளோம். பொருளாதார மாற்றம் தொடர்பிலான தெளிவு எமக்கு உள்ளது. அதனால் ஜப்பானில் உள்ள தனியார் துறையின் முதலீடுகளை நாம் எதிர்பார்க்கின்றோம். அதனால் எதிர்காலத்தில் நிதி முதலீடுகள் தொடர்பிலான கொள்கைகளை மறுசீரமைக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கொள்கை வகுப்பு அமைச்சினூடாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
அதனைத் தொடர்ந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜப்பானின் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவரை இன்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஜப்பான் மகா சங்கத்தினரையும் பிரதமர் சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார். ஜப்பான் விகாரையின் விகாராதிபதி மாநகர ஒரிச தேரர் உள்ளிட்டோர் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாக இருந்தனர். மேலும் ஜப்பானில் உள்ள இலங்கையர்களை சந்தித்த பிரதமர் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். பிரதமரின் இந்த விஜயத்தில் அமைச்சர்களான ரவி கருணாநாயக்க, சுசில் பிரேமஜயந்த உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டனர். கடந்த பொதுத் தேர்தலின் பின்னர் 2 கட்சிகளும் இணைந்து ஆட்சியை முன்னெடுத்து செல்கின்றன. அதனால் இந்த புதிய அனுபவத்தினூடாக இந்த சுற்றுப்பயணம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த 9 மாதங்களில் 7,90,000 கார்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டது. கார்கள் கொண்டு வரப்பட்டன. அதனால் வீதிகளில் 2 மணித்தியாலங்கள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வீதிகள் புனரமைக்காது கார்களை கொண்டு வந்தது பயனில்லை. ஏன் ஜப்பானில் வாழ்கின்றீர்கள்? ஜப்பானில் சிறந்த முறையில் வாழ முடியும். தமது எதிர்காலம் ஒன்று உள்ளது. குழந்தைகளுக்கும் எதிர்காலம் ஒன்று உள்ளது. பாரிய முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளோம். நாட்டை அபிவிருத்தி செய்ய சம்பிரதாய நடவடிக்கையிலிருந்து வெளியேறி அபிவிருத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். இந்த சுற்றுப்பயணத்தில் நாளைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜப்பான் பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து இலங்கை பிரதமர் ஜப்பான் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்த உள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு பின்னர் ஜப்பான் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தும் வெளிநாட்டு அரசு தலைவர் என்ற பெருமையை ரணில் விக்ரமசிங்க தனதாக்கிக் கொள்கின்றார். அத்துடன் நாளை மேலும் பல பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. Sahin Jurampati samakin mabagayan sampat Japane Tokyo aganu. Beyond Smart TV. Ready to go beyond? Panasonic. Now available at Damro with 5-year unmatched warranty. Rani Sandana Soap. தோற்றத்தால் மகாராணியாக்கும். பிரதான அனுசரணை. பணத்தை பிக்ஸ்டில் போட்டீர்களா? பிக்ஸ்ட் இல்லாத பணவிப்பிற்கு LOC பினான்ஸிடமிருந்து அன்பிக்ஸ்ட் டிபாசிட். பொருளை கித்துல்வத்த பகுதியில் உள்ள கோல்ஃப் மைதானத்துக்கு அருகே ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு இன்று காலை 6 மணியில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய சடலம் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்தது. கோல்ஃப் மைதானத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்கு முன்னர் இவருக்கு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தடியொன்றினால் கால்களை தாக்கியுள்ளனர். ஏன் தாக்கினார்கள் என்று கேட்டேன். குடிப்பதற்கு பெற்றுக் கொடுக்காமையினால் தாக்கியதாக கூறினார். சண்டையிட வேண்டாம் எனவும் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு நான் கூறினேன். புதுக்கடை நீதவான் நிரோஷா பெர்னாண்டோ இன்று பிற்பகல் சடலம் தொடர்பிலான நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டார். முந்தல் நகரில் உள்ள தேவாலயம் ஒன்றில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடுவதற்கு முயற்சித்த பெண் ஒருவர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். உண்டில் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் தொடர்பில் ஒருவர் முந்தல் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கியுள்ளார். அதற்கமே அங்கு சென்ற போலீசார் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். இவர்கள் மரதகமுள்ள மற்றும் கிரியுள்ள பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்களை புத்தளம் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னேலிகொட காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கிரித்தலை ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி பெற்றுக் கொள்ளப்பட்ட நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய இம்மாதம் 3ஆம் மற்றும் 13ஆம் தேதிக்கு உட்பட்ட காலப்பகுதிக்குள் சந்தேக நபர்களை குறித்த ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்வதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னேலிகொட காணாமல் போனமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு 11 பேரிடம் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. பொதுமக்களை வலுப்படுத்தவே அரசியல்வாதிகளுக்கு தேவைப்படுவதாக மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தபெட்டிய தெரிவித்துள்ளார். குலன்னாவு பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார்.
கொலனாவ பிரதேசத்தில் குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களின் பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சிகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறு உணவு வகைகளை தயாரிப்பதற்கான பயிற்சிகள் இந்த திட்டத்தினூடாக வழங்க உள்ளதாக சுசில் கிண்டல் பெட்டிய தெரிவித்தார். இது எனது கருத்தாகும். பொதுமக்களை அச்சுறுத்த அல்ல, வலுப்படுத்தவே அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம் தேவைப்படுகின்றது. ஆனால் எமது அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள்? பொருட்கள் சிலவற்றை வாங்கி அடுத்த தேர்தலிலும் வாக்குகளை பெற்றுக் கொள்கின்றனர். அதனை நான் எதிர்க்கின்றேன். அரசியல்வாதி என்ற வகையில் அடிப்படை தகுதியை நான் பெற்றுக் கொண்டுள்ளேன். நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டமும் ஒழுங்கும் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக எனும் நாடளாவிய விசேட விழிப்புணர்வு திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு திட்டம் காலி ரயில் நிலையத்துக்கு அருகில் ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டனர். ஊடகப் பணியின் முதன்மை நிறுவனம் என்ற வகையில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் நாம் அனைவரும் இணைந்து நாட்டில் நமது பிள்ளைகளை பாதுகாக்கும் நோக்கில் சிரச நிறுவனம் ஆரம்பித்துள்ள இந்த திட்டத்தை நாங்கள் பாராட்டுகிறோம். நாடென்ற ரீதியில் நாம் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறோம். அவர்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட் ஈகிள் அவார்ட்ஸ் வடமேல் மற்றும் மத்திய மாகாண மாநாடு. சிறந்த யூ ரிப்போர்ட்டர்கள் நுவரெலியா மாவட்டம் சந்தன உடுவேல, மாத்தளை மாவட்டம் சபீர் கான், கண்டி மாவட்டம் அனுர ஆனந்த விஜயசிங்க, குருநாகல் மாவட்டம் அருண பிரியசாந்த. உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள். அடுத்த சிறந்த யூ ரிப்போர்ட்டர் நீங்களாக இருக்கலாம்.